தமிழ் சினிமா உலகின் ஆணழகன் என்றும் காதல் இளவரசன் என்றும் அழைக்கப்படும் பிரசாந்த் 1973 ஏப்ரல் 6 தியாகராஜன் சாந்தி தம்பதியினருக்கு மூத்த மகனாக சென்னையில் பிறந்தார். பிரசாந்திற்கு பிரீத்தி என்ற ஒரு தங்கையும் உண்டு. பிரசாந்த் பரதநாட்டியம், ஜிம்னாஸ்டிக், கராத்தே, சிலம்பம் இவை எல்லாவற்றையும் முறைப்படி கற்றுக்கொண்டு கலைத்துறையில் மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தார். இவர் பள்ளி படிப்பை முடித்ததும் 2 மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவருக்கு டாக்டருக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வந்த போதும் தான் கலைத்துறையில தான் நுழைய வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அதனாலேயே தேடி வந்த இந்த வாய்ப்பை மறுத்துவிட்டு தன்னுடைய அப்பா தியாகராஜனை போல ஒரு நல்ல நடிகராக திரைத்துறையில் நுழைய வேண்டும் என்றும் புகழடைய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு இருக்கிறார். குதிரை சவாரி செய்வது, பியானோ வாசிப்பது போன்ற எண்ணற்ற திறமைகளை அதற்காகவே இவர் கற்று தேர்ந்திருக்கிறார். இவ்வளவு திறமைகள் பெற்ற ஒரே தமிழ் நடிகர் என்றால் அது பிரசாந்த் மட்டும்தான். நடிகர் பிரசாந்திற்கு சொந்தமாக சென்னையில் பிரசாந்த் கோல்டு டவர் என்ற பெயரில் சென்னையில் அடுக்குமாடி நகைக்கடை ஒன்றும் இருக்கிறது. இந்தியாவில் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மற்றும் மல்டிமீடியா படிப்பை படித்த இவர் அதன் பிறகு லண்டனில் உள்ள புகழ்பெற்ற இசை கல்லூரி ஒன்றில் இசையை முறைப்படி பயின்று அதிலும் தேர்ச்சி பெற்றார். பிரசாந்த் தனது 17வது வயதிலேயே தமிழ் சினிமாவில் வைகாசி பிறந்தாச்சு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ் சினிமா ரசிகர்களுடைய இதயங்களை தன் பக்கம் கவர்ந்தவர். இவர் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து 2 வருடங்களில் ஐ லவ் யூ என்ற சினிமா மூலம் பாலிவுட்டிலும் கால் பதித்த முதல் தமிழ் நடிகர் பிரசாந்த் மட்டும்தான். பிரசாந்த் இயக்குனர் பாலு மகேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள், இயக்குனர் மணிரத்னத்தின் திருடா திருடா, இயக்குனர் சங்கரின் ஜீன்ஸ் என்று இவர் நடித்த எல்லா படங்களும் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ் ரசிகர்கள் இவரை கொண்டாட துவங்கினார்கள். சங்கரின் ஜீன்ஸ் படத்தின் கதையை கேட்ட பிரசாந்த் தான் அப்பொழுது கமிட் செய்து வைத்துக் கொண்டிருந்த 7 படங்களை நிறுத்திவிட்டு ஜீன்ஸ் படத்தில் நடித்து கொடுத்திருக்கிறார். சங்கரின் ஜீன்ஸ் படம் வெளியாகி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இந்த படம் பிரசாந்தை நாடறிந்த புகழ்வாய்ந்த நடிகராக மாற்றிவிட்டது. 1990 முதல் 2005 வரைக்கும் அஜித் விஜயை விட அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு முன்னணி நடிகராக, தமிழகத்தின் உச்ச நடிகராகவும் இவர் திகழ்ந்தார். இப்பொழுது அஜித் விஜய்க்கு இருப்பது போல அப்பொழுதே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையும் இவர் தனக்கென்று வைத்திருந்தார். இன்றைக்கும் சோசியல் மீடியாக்களில் ஒரு ஹீரோவுக்கு அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் என்றால் அது பிரசாந்துக்கு மட்டும்தான். இந்த விஷயத்தை பிரசாந்த் கேள்விப்பட்ட போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு அவர் கூறியதிலிருந்து எந்த நடிகருடைய ரசிகர்களாலும் வெறுக்கப்படாத ஒரு நடிகர் பிரசாந்த் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்கு பிரசாந்த் ஸ்டார் நைட் என்ற பெயரில் நட்சத்திர கலை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தினார். இவருக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் உருவாவதற்கு இந்த பிரசாந்த் ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகள் காரணமாக அமைந்தது. 2005 செப்டம்பர் 1 தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடிகர் பிரசாந்திற்கும் கிரகலட்சுமி என்பவருக்கும் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. இதுவரைக்கும் பிரசாந்த் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் ராக்கெட் போல வேகமாக உயர்ந்து கொண்டிருந்த வேளையில் திருமணம் நடந்ததற்கு பின்பு சோதனையான காலகட்டங்களை சந்திக்க ஆரம்பித்தார். திருமணம் முடிந்ததும் ஹனிமூனுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்ற விஷயத்திலிருந்தே இந்த தம்பதியினருக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டதாம். சிங்கப்பூர் தான் செல்ல வேண்டும் என்று கிரகலட்சுமி அடம் பிடித்திருக்கிறார். பிரசாந்துக்கோ வேறு ஐலாண்டுகளுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பிரசாந்த் சிங்கப்பூர் அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் கிரகலட்சுமியோ ஹனிமூனுக்கு வந்த நேரத்திலும் பிரசாந்துடன் நேரத்தை கழிக்காமல் இவரை வைத்துக் கொண்டே போனில் வேறு யாருடனோ மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தாராம். இதை பார்த்த பிரசாந்துக்கு கோபம் தலைக்கேறி இருக்கிறது. இதனை தொடர்ந்து இந்த தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பிரசாந்திற்கும் கிரகலட்சுமிக்கும் எல்லா விஷயங்களிலும் சண்டைகள் தொடர்ந்து கொண்டிருக்க கிரகலட்சுமியை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்னொரு அதிர்ச்சி செய்தியையும் அவர் கேட்டிருக்கிறார். அதாவது கிரகலட்சுமி ஏற்கனவே நாராயணன் வேணு பிரசாத் என்பவருடன் திருமணமானவர் என்ற அதிர்ச்சி செய்திதான் அது. அப்படியே உறைந்து போயிருக்கிறார். தமிழக முதல்வரின் தலைமையில் நடக்கும் ஒரு திருமணத்தில் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தும் அதையெல்லாம் மறைத்து மணமேடையில் உட்கார்ந்த கிரகலட்சுமி பார்க்கும்போது இவர் சாதாரண கிரகலட்சுமி அல்ல, எந்த அளவுக்கும் போகக்கூடிய தைரியலட்சுமி என்றே சொல்லலாமாம். கிரகலட்சுமிக்கும் வேணு பிரசாத்துக்கும் 1998 பதிவு திருமணம் செய்து இருப்பதால் தனக்கும் கிரகலட்சுமிக்கும் நடந்த திருமணம் செல்லாது என்று உத்தரவிடக் கோரி சென்னை குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் பிரசாந்த்.
அதோடு கிரகலட்சுமி வேலுப்பிரசாத்துடைய திருமண பதிவு சான்றிதழையும் குடும்ப நல கோர்ட்டில் ஆதாரமாக சமர்ப்பித்தார். இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவதாக பிரசாந்தை திருமணம் செய்ததால் இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பு அளித்தது. ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளாத கிரகலட்சுமி கடைசியில் உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பிரசாந்தை எல்லா கோர்ட்டுகளுக்கும் ஏறி இறங்க செய்தார். இருந்தாலும் பிரசாந்தின் உண்மை நிலையை அறிந்த கோர்ட்டே மனமிறங்கி பிரசாந்தை கிரகலட்சுமியிடமிருந்து விடுதலை செய்தது. ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்ததால் படங்களில் கவனம் செலுத்த முடியாமல் மொத்த மார்க்கெட்டையும் இழந்து விட்டார் பிரசாந்த். இந்த நேரத்தில் தான் அஜித்தும் விஜயும் முன்னேறி கொண்டு பிரசாந்தை தாண்டி அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் இவர்கள் பக்கம் இழுத்து கொண்டார்கள். பிரசாந்த் அவர்கள் செய்யாத தவறுக்காக 17 ஆண்டுகளுக்கு மேலாக நிம்மதி இல்லாமல் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்தவர் அவருடைய நிலை அறியாமல் தங்களுடைய வியாபாரத்திற்காக சம்பாதிப்பதற்காகவும் மீடியாக்கள் இவர் கோர்ட்டுக்கு செல்லும் போதெல்லாம் இவர் மீதுதான் குற்றம் இருப்பது போல சித்தரித்து இவரை வளைத்து வைத்து போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அனைத்து மக்களின் வாழ்த்துக்களுடன் நடந்த இவரது திருமணம் இப்படி ஒரு கொடுமையான சோகமான முடிவை சந்திக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. லட்சக்கணக்கான ரசிகருடைய இதயங்களை வென்ற பிரசாந்தின் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி ஆகும் என்பதை தாங்க முடியாமல் இருந்திருக்கிறார்கள் பாதி ரசிகர்கள். ஆனாலும் நிறைய பொதுமக்களுக்கு பிரசாந்த் மீது தவறு இருக்குமோ என்ற நிலையும் உருவானது. இவரது அப்பா நடிகர் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய மகன் பிரசாந்தை பற்றி சொன்ன ஒரு விஷயம், ஷூட்டிங் முடிந்தால் பார்ட்டி ஃபங்க்ஷன் என்று சுத்தாமல் கிசுக்களில் சிக்காமல் சினிமாவில் புதுசாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் என் மகன் பிரசாந்தை நினைத்தால் ஒரு அப்பாவாக எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார். 53 படங்களுக்கு மேல இவர் நடித்திருக்கிறார். தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வென்றிருக்கிறார். சிறந்த நடனமாடக்கூடியவர், அற்புதமாக சண்டை காட்சிகளில் நடிக்கக்கூடியவர், உணர்ச்சிகரமாக படங்களில் நடிக்கக்கூடியவர். பிரசாந்தின் தவறான திருமண முடிவினால் அவருடைய மொத்த வாழ்க்கையும் அதல பாதாளத்திற்கு போனது. நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வந்த மிகப்பெரிய வெற்றி படங்கள் வைகாசி பிறந்தாச்சு, செம்பருத்தி, ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, காதல் கவிதை, ஹலோ, மஜ்னு, தமிழ், வின்னர், பூமகள் ஊர்வலம், பார்த்தேன் ரசித்தேன், திருடா திருடா. இவர் நடிப்பில் வந்த மற்ற படங்கள் பெருந்தச்சன், வண்ண வண்ண பூக்கள், உனக்காக பிறந்தேன், ஐ லவ் யூ, லத்தி, எங்க தம்பி, திருடா திருடா, கிழக்கே வரும் பாட்டு, ராசா மகன், கண்மணி, செந்தமிழ் செல்வன், ஆனலகன், கல்லூரி வாசல், கிருஷ்ணா, மன்னவா, கண்ணெதிரே தோன்றினால், காதல் கவிதை, ஹலோ, ஆசையில் ஒரு கடிதம், குட்லக், அப்பு, பார்த்தேன் ரசித்தேன், பிரியாத வரம் வேண்டும், ஸ்டார், சாக்லேட், விரும்புகிறேன், வின்னர், ஜெய், ஷாக், ஆயுதம், லண்டன், ஜாம்பவான், அடைக்கலம், தகப்பன் சாமி, பொன்னர் சங்கர், மம்பட்டியான், சாகசம், ஜானி, வினய விதேய ராமா. நடிகர் பிரசாந்த் அவர்கள் தன்னுடைய அறிமுக படமான வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக சிறந்த அறிமுக நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் வாங்கியிருக்கிறார். தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். நடிகர் பிரசாந்த் அவர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் இந்த தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்தவர். இவரது திருமண வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினால் இவருடைய கடந்த காலம் வலிமிகுந்ததாக இருந்துவிட்டது. ஆனால் இனிமேல் வரும் எதிர்காலத்தில் பிரசாந்த் தான் இழந்த அத்தனையும் பெற்று புகழடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர்.எஸ். ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்.எஸ். ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது, அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.